ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு அடுத்ததாக வரும், இப்போதைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், செலெக்ஷன் ரிசல்ட், அதற்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து இன்டர்வியூ சேல்ஸ்மேன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பேக்கர் ஜாப்க்காக இருக்கட்டும், எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு இன்டர்வியூ வந்து முடிஞ்சிச்சுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வந்து கூடிய சீக்கிரமே நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. அதாவது வந்து நீங்கள் அதில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, காசு கொடுத்தது தான் வேலை வந்து நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. 5 lakhs கொடுக்கணும், வந்து 6 lakh கொடுக்கணும், 10 lakhs கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த முறை வந்து அந்த மாதிரி இருக்காது. உங்களுடைய மார்க், நீங்கள் வந்து சேல்ஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய 12th மார்க் ப்ளஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண மார்க்கின் அடிப்படையிலேயே வந்து 100% வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. இந்த வாட்டி நீங்கள் எந்தவித பணமும் வந்து கொடுக்க தேவை இருக்காது. அடுத்ததாக நீங்கள் வந்து பேக்கர் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறீங்க. உங்களோட 10th மார்க் ப்ளஸ் உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க. எந்தவித காசும் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. இதுக்கப்புறமா நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ஒரு சில ப்ரையாரிட்டி வந்து இருக்கும், ஒரு சிலருக்கு ப்ரையாரிட்டி இல்லை. அதன் அடிப்படையில் தான் வந்து நமக்கு தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து காசு கொடுக்குற மாதிரி இந்த டைம் இருக்காது. இந்த டைம் 100% பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கின் அடிப்படையிலேயே, நம்மளுடைய இன்டர்வியூவின் அடிப்படையிலேயே வந்து அவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரேஷன் கடை ஜாப்புக்கான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும், எவ்வளோ இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செலக்ட் ஆகலாம் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோலேயே நம்ம கண்டிப்பாக வந்து சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட மார்க்கு ப்ளஸ் உங்களோட 12th மார்க்காக இருக்கட்டும், 10th மார்க்காக இருக்கும், அது ப்ளஸ் உங்களோட இன்டர்வியூ மார்க் எடுத்து நீங்கள் வித்தவுட் ப்ரையாரிட்டி, எந்த வித ப்ரையாரிட்டியும் இல்லை, நான் வெறும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 85% நீங்கள் எடுத்ததுனால அந்த 100 மார்க்குக்கு ஒரு 85 நீங்கள் எடுத்தால் தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கு குறைவாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஜாப் வந்து அவங்கவுங்க சொந்த ஊர்லேயே வந்து வேலை, நம்ம தமிழக அரசு சொந்த ஊர்லேயே நீங்கள் வீட்டிலேருந்தே போயிட்டு வர மாதிரியான வேலைகள் தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி இன்டர்வியூவும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் ஒரு 85% நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 100 மார்க் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த 100ல் நீங்கள் ஒரு 85 நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, நான் ஏதாவது ஒரு பிஎஸ்டிஎம் இல்லை முதல் தலைமுறை பட்டதாரி, இன்டர் காஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரி எதாவது ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு 80 மார்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் ப்ளஸ் உங்களுடைய 10th 12th மார்க்கில் பர்சன்டேஜ் இவ்வளோ எடுத்துருக்கீங்க, இதை டோட்டல் பண்ணி பார்க்கல ஒரு 80 மார்க் வருது அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி வருவீங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது உங்களுடைய ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரையாரிட்டி இங்கே வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கொடுத்துட்டு ஒரு வேளை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அடுத்ததாக வந்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலையை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. இல்லை நீங்கள் ரெடி பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இல்லை அப்ளை பண்ணும்போது வந்து நான் ப்ரையாரிட்டிக்கு நான் கொடுக்கல, ஆனால் நான் ப்ரையாரிட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது கண்டிப்பாக வந்து அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அவங்க வந்து அதுக்கு வாங்கிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஒரு சிலர் வந்து நல்ல மனசு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கல, இப்போ வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் வாங்கிப்பாங்க, ஒரு சிலர் வாங்காமலும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த சாட்டர்டே சண்டே மண்டேலேருந்து வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து லீவு தான் வந்து வரும். இதில் இந்த ஒரு வாரம் லீவுக்குள்ளே வந்து ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஆஃப்டர் பொங்கல் அந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது. எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த வாரத்தில் வந்து நமக்கு ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னு. ஆனால் இந்த பொங்கல் சமயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து அடுத்த வாரங்களில் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நமக்கு ஆஃப்டர் பொங்கல் தான் வந்து வரும். ஆல்ரெடி நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு 38 மாவட்டம், அதாவது எல்லா மாவட்டங்களுக்குமே முடிஞ்சிடுச்சு, இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சுன்ற பட்சத்தில் ஒரே நிறையாக வந்து எல்லா மாவட்டங்களுக்குமே அந்தந்த வெப்சைட்டில் கூட நமக்கு ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கான நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து நமக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க. சேல்ஸ்மேன், பேக்கரி 2 பேருக்குமே வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க. ஒரே நாளில் வந்து எல்லாருக்குமே வந்து கூட செலெக்ஷன் லிஸ்ட் வெளியே வரல. ஏன்னா எல்லாமே நமக்கு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. நமக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. செலெக்ஷன் லிஸ்ட் நமக்கு இன்னுமே வரல. வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஒரே சமயத்தில் கூட எல்லா மாவட்டங்களுக்குமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னு பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நாள் வந்து தனியாக விட மாட்டாங்க. ஏன்னா எல்லா மாவட்டங்களும் முடித்து செலெக்ஷன் லிஸ்ட் ரெடியாக இருக்கிறதுனால ஒரே நாளில் 1 நாள் இல்லை 2 நாட்களில் கூட நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டுடுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஆர் எஸ்எம்எஸ் வருமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட டிஎன்பிடிஎஸ் அந்த வெப்சைட்டில் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். எல்லாருக்குமே தனித்தனியாக மெசேஜோ மெயிலே வந்து அனுப்பிக்கிட்டே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்டு நம்மளோட வெப்சைட்டில் தான் வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வெப்சைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 1 ஆர் 2 டேஸ் அப்புறமா கூட நமக்கு மெயில் வரும். எஸ்எம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது. நிறைய பேர் வந்து நிறைய சேனலில் வந்து எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்றதுக்கு எஸ்எம்எஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நீங்கள் செலக்ஷன் ஆகி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி போனது அதுக்கப்புறமா கூட நமக்கு காலோ இல்லை ஒரு எஸ்எம்எஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு 100 பேர் செலக்ட் ஆன 100 பேருக்குமே வந்து தனித்தனியாக நமக்கு மெசேஜ் வந்து அனுப்பிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மெயில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மெயில் வந்து அனுப்புவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே நாளில் வராது. அதுக்கு அடுத்த ஒரு 2 நாட்கள் கழித்து தான் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் தான் வந்து அந்தந்த ஊருக்கான வெப்சைட்டில் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதில் தான் வந்து ரிசல்ட் வந்து அறிவிச்சிருப்பாங்க. எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து ஒரு நாட்கள் கழித்து தாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கே வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.